தெய்வீக மாலை நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம தெய்வீக மாலை யூடியூப் சேனலில் ஆடிப்பூரத்துக்கு அம்மனுக்கு வளைகாப்பு, அதுக்காக நான் வளையல்லாம் வாங்கி வச்சுருக்கேங்க. இதை இந்த வளையல் மாலை எப்படி கட்டுறது, நான் 3 மாடலில் வளையலை வச்சு நான் அம்மனுக்கு மாலை கட்டியிருக்கேன். இது எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வளையல் மாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா வளையலும் சாட்டின் ரிப்பனும் நான் வாங்கி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நான் இப்போ கட்ட போகிறோம். இது எப்படி கட்டுறதுன்னு இப்போ பார்க்கலாம். தேவையான அளவு நம்ம ரிப்பன் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மாலை கட்டுறதுக்கு தேவையான அளவுக்கு ரிப்பன் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் மேலே கொஞ்சம் விட்டுட்டு இப்படி ரிப்பனுக்கு வளையலுக்கு நடுவில் ரிப்பன் இப்படி வர மாதிரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் கிரீன் கலர் வச்சிருக்கேன். நான் கிரீன் கலரும் ரெட் கலரும் கலந்து இந்த மாலை கட்டுறேன். இப்போ ரெண்டாவது வளையல் நம்ம எப்படி வைக்கணும்னா இந்த வளையலுக்கு ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிற வளையலுக்கு இப்படி அடியில் வர மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்படி இப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரிப்பனை நம்ம எடுக்கணும் வெளியில. இப்படி சரிங்களா? இப்படி எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த நடுவில் இருக்கிற இதை எடுத்துட்டோம். அதுக்கு அடுத்தது இதுக்கு அடியில் இப்படி எடுக்கணும். உங்களுக்கு மேலே எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அடுத்து கிரீன் கலர்ல ஒரு வளையல் வைக்கலாம். இந்த வளையலுக்கு அடியில வர மாதிரி நம்ம வச்சுக்கணும். வளையலுக்கு அடியில வர மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த ரிப்பனை இந்த ரெண்டு வளையலுக்கும் நடுவுல தெரியுதுங்களா, இந்த இடத்துல தான் ரிப்பனை எடுக்கணும். இப்படி எடுத்து அடுத்து இந்த இடத்துல நம்ம கோர்த்துக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம ரெட் கலர்ல ஒரு வளையல் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் கிரீனு, அப்புறம் ரெட்டு, அப்புறம் கிரீன் வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த வளையலுக்கு அடியில தான் நம்ம இந்த வளையலை வைக்கணும். இப்படி இப்போ அடியில இந்த வளையலை வச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு வளையலுக்கும் நடுவுல, இந்த ரெட் கலர் வளையலுக்கும் கிரீன் கலர் வளையலுக்கும் நடுவுல இருக்கு பாத்தீங்களா, இந்த கேப்ல எடுத்து இந்த கேப்ல ரிப்பன் வெளியில எடுத்துடணும். அடுத்து இதுக்கு கீழே அடியில் இருக்கிற இந்த இடத்துல நம்ம உள்ள விட்டு எடுத்துறோம். அடுத்தது கிரீன் கலர் ஒரு வளையலுக்கு அடியில, இந்த வளையலுக்கு அடியில வச்சுக்கணும். இந்த கேப்ல எடுத்து இந்த கேப்ல விட்டுறணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த ரிப்பன் வச்சு செய்யறது. இப்ப 27 வளையல் நான் இதுல கோர்த்திருக்கேங்க. இப்படி 27 வளையல் நான் கோர்த்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற வளையல் பாத்தீங்கன்னா இப்படி இப்படி ஓப்பன்ல இப்படி இருக்கும். இப்ப இதுக்கு இங்க பாருங்க, நான் ஒரு ஊசி வச்சு நான் அப்படியே தைச்சிருக்கேன். ஊசியில நூல் கோர்த்துக்குங்க. இது இப்படி ஓப்பனா இருக்கு. இதுக்கு நகராம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படி ஊசியில நூல் கோர்த்து இந்த ரிப்பனோட சேர்த்து வச்சு இந்த வளையலை நம்ம தைச்சிடலாம். வளையலை ரிப்பனோட சேர்த்து வச்சு தைச்சிருங்க. ஒரு 2 தையல் போட்டிங்கன்னா போதும், ஸ்ட்ராங்காக இருக்கும்.
இப்போ அடிப்பக்கமாக திருப்பி நாட் போட்டுக்கோங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள். இப்போ வளையல் வந்து இப்படி நம்ம மாலை எடுக்கும்போது கீழே வராது, கலண்டு வராது. நீங்கள் இப்படியே கூட மாலை போட்டுக்கலாம். இல்லை இதை விட நம்ம இன்னும் இந்த மாலை இன்னும் அழகுபடுத்தணும் அப்படின்னா அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வேப்ப இலையும் செவந்தி பூன் வந்து எடுத்திருக்கேன். இந்த வேப்ப இலை பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி வச்சு இதுக்கு மேலே நம்ம இப்படி செவந்தி பூ வச்சிடலாம். சரிங்களா? இப்படி இந்த வளையல் மாலையில் இந்த கேப் வருது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் வச்சு இதை நம்ம தைச்சிருவோம். இப்படி வச்சுட்டு அடிப்பக்கமாக நம்ம ஊசியில் நூல் கோர்த்து அப்படியே தைச்சுக்குவோம். சரிங்களா? இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல வைங்க. இப்போ செவந்தி பூவும் வேப்ப இலையும் வச்சு அழகாக இந்த வளையல் மாலையை இன்னும் அழகுபடுத்தியாச்சுங்க. இந்த மாதிரியெல்லாம் கூட நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நம்மளுடைய விருப்பம்தான். நான் வந்து செவந்தி பூ தான் கிடச்சிது, அதனால் நான் வந்து இந்த வேப்பிலையும் செவந்தி பூவும் வச்சு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரோஜா பூ ஏதாவது கிடச்சுன்னா கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த மாடலில் நம்ம எப்படி வளையல் வச்சு மாலை கட்டலாங்கன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நம்ம ஒவ்வொரு விலையிலாக கூட வச்சுக்கலாம், இல்லை ரெண்டு விலையிலாகவும் வச்சுக்கலாம். நான் வந்து ஒவ்வொரு விலையில வச்சுக்கிறேன். இப்படி இந்த விலையில வச்சு நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு விலையில நம்ம ஒரு நாட் போட்டுக்கிறோம். இப்படி நாட் போட்டு இந்த விலையில இங்கே பாருங்க, இந்த நூலுக்குள்ளே இப்படி உள்ள வச்சுட்டு பூ கட்டுற மாதிரியே இப்படியே சுற்றி வர வேண்டியதான். இப்படி சுற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இப்படி விலையில நூலை வந்து இப்படி இறுக்கமாக டைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி ஒரு விலையில் வைக்கிறோம். பூ கட்டுற மாதிரி இதுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்துட்டு இப்படி ஒரு சுற்றிக்கிறோம்.
இந்த வரிசை மட்டும், இந்த நூல் வருது பார்த்தீங்களா? இது மட்டும் ஒரே லைனா வர்ற மாரி பார்த்துக்கணும். இந்த மெத்தட்ல நம்ம இதே மாதிரி எல்லா வளையலையும் எவ்வளோ வளையல் வந்து நீங்க சாமிக்கு கட்டி போடணும்னு ஆசைப்படுறீங்களோ, அவ்வளோ வளையலையும் நம்ம வந்து கட்டிக்கலாம். இது ஒரு மெத்தேடு. மாடல்ல கட்டுறதுக்கு நான் வந்து உள்ள நூல் வந்து எடுத்திருக்கேன். நூல் வந்து 4 நூல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்படி 4 நூல் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். இவ்வளோ தூரம் விட்டு போட்டுக்குங்க. இப்போ இந்த நூலை நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். இந்த மாலை கட்டுறதுல பார்த்தீங்கன்னா 2 வளையல நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ இந்த 2 வளையலுக்குள்ள இந்த நூலை இப்படி உள்ள விட்டு எடுத்து, இந்த இடத்துல கேப் இருக்கு பார்த்தியா? இந்த இடத்துல இந்த நூலை உள்ள கோர்த்து இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கலாம். இந்த வளையல்ல இப்படி உள்ள விட்டு இப்படி எடுத்துக்கிறீங்க. இவ்வளோதான். இப்போ நூலை வந்து 2ஆ பிரிச்சுட்டு 2 வளையல வச்சு இதுக்குள்ள இப்படி எடுத்துட்டு, இங்கே பாருங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த கேப்ல இந்த நூலை இதுக்குள்ள விடணும். சரியா? இதுக்குள்ள விட்டு இப்படியே இந்த பக்கமா எடுத்துருங்க. இப்போ இப்படி கிட்ட நெருக்கிங்க. இப்போ நூலை வந்து 2ஆ பிரிச்சுக்கிறோம். 2 வளையல் எடுத்துக்கிறோம். இதுக்குள்ள இப்படி உள்ள விட்டுக்கிறோம். இந்த இடத்துல நம்ம இந்த வலது கையில் இருக்கிறத இப்படி இடது கை பக்கம் கொண்டு வந்து இதுக்குள்ள விட்டு இந்த வழியை வெளியில் எடுக்கணும். நல்லா கிட்ட வச்சு டைட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எவ்வளோ வளையல் வேணாலும் கட்டிக்கலாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்றைக்கி வந்து 3 மாடலில் வளையல் மாலை எப்படி கட்டுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேங்க. இது வந்து நாளைக்கு ஆடிப்பூரத்துக்கு அம்மனுக்கு நான் வளைகாப்பு போடுறதுக்காக இந்த மாலையை வந்து நான் கட்டியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். நன்றி.